எகோவா நிசி, வெற்றி தரும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. விக்டோரி கம்ஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் நம்ம கண்கள் மனிதனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வேதாமத்தில் மோசே என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர் அவங்களுக்கு யுத்தத்தை செய்யும் போது கர்த்தர் மோசேக்கு வெற்றியை கொடுத்தவராய் காணப்படுகிறதே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கும் அதே போல தான். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கலாம். நான் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி இன்றைக்கி எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் யூதர் ராஜசிங்கம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி என் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். இந்த நாள் உங்களுடைய நாள். இதில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் அவர் செய்ய போகிறார். வெற்றி அப்படின்னு சொல்லும்போது நம் ஆண்டவர் வேதாமத்தில் யோசேப்புக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, இன்னும் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு வெற்றியை கொடுத்திருந்தார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் இன்னைக்கு தூக்கி எடுப்போமா? இன்னைக்கு நம்ம வெற்றி எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா?